நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? காலையிலே தலைவலியை உண்டாக்காத. சாப்பிட்டியா? மாத்திரையை போட்டியா? தூங்கு, பொத்திக்கிட்டு தூங்கு. காலையிலே எங்கடா போகிற? போகும்போதே எங்கேன்னு கேட்குறீங்க, விளங்குமா? சரி சொல்லிட்டு போவோன்ட்ட. சரி நான் இன்டர்வியூக்கு போய்ட்டு வரேன், பார்த்துக்க. சரிப்பா, பார்த்து போய்ட்டு வா. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு இதுக்காக தான். இந்த வேலை எனக்கு எப்படியாவது கிடைச்சாகணும். கடவுளே, எப்படியாவது வேலை கிடைச்சிடணும்ப்பா. இதில் நான் எப்படியாவது செலக்ட். ஃபாரிஸ், நெக்ஸ்ட் நீங்கள் தான். குட் மார்னிங் சார். மை செல்ஃப் முகமது ஃபாரிஸ். Okay, Faris, I will appreciate your hard work and dedication. ஓகே சார். We will call you back. தேங்க்யூ சார். இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? சொல்கிறா. டேய், நம்ம அசோக்கோட கம்பெனியில் பணத்தை போட்டியாடா? ஆமாம். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, என்னாச்சு? அப்போ எல்லாம் போச்சா? ஏய் என்ன? அவன் கம்பெனி திவால் ஆயிடுச்சான்டா. டேய் என்னடா சொல்கிற? என் மொத்த பணத்தையும் அவன் கம்பெனியில் தானே போட்டிருக்கேன். இரு நான் உடனே. The subscriber is currently switched off. ஐயோ, என் மொத்த பணமும் போச்சு. ஸோ அச்சோ, வேலையை போச்சா. இப்படி என்னோடய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் வேதனையும் மட்டுமே பார்த்த எனக்கு இந்த சாவு, இது ஒன்று தான் வழி. சாகலையானவனும் எங்கே வந்திருக்குன்னே தெரியலையே. யாராச்சும் இருக்கீங்களா? நான் சொல்லட்டுமா? யாரு யாரு எங்கே இருக்கீங்க? யாரு? யார் நீங்கள்? நான் யாரா? ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டே. அதுதான் நான் சிம்பிளாக சொல்ல போனா எனக்கு சாவே கிடையாது. நான் ஒன்றும் உயிரோடு தான் இருக்கேனா? நீ செத்துட்டடா. நீ ஒன்று எழுதி வச்சுட்டு வந்திருக்கியே, அது என்ன கொஞ்சம் பார்ப்போமா? எனக்கு என்னோடய வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன். அந்த கஷ்டம் ஒவ்வொரு நாளும் நரக வேதனை தான் கொடுத்துருக்கு. இந்த வேதனையை விட்டு விலகிறதுக்கு எளிய வழி தான் சாப்பிட்றதா. இப்போதைக்கு பாலத்தைய தட்டு. ஏங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? வாழை பிடிக்கல, அதனால் செத்துட்டேன். அது ஒரு தப்பா? ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் நரகமாக தான் இருந்தது. நிஜ நரகத்தை நான் காட்டட்டுமா? என்னை விட்டுருங்க, என்னை விட்டு. அவ்வளோ சீக்கிரம் உன் லைஃப்பை திருப்பி தர மாட்டேன். உனக்கான பனிஷ்மெண்ட்டை நீ கிளியர் பண்ண மட்டும் தான் உனக்கு இந்த லைஃப்பை திருப்பி தரணும். இப்போலேருந்து நீ 4 பேரில் உடம்புக்குள்ளே போவ. இந்த 4 பேருமே சாக போகிறவங்க தான். அந்த 4 பேரில் யாராச்சும் ஒருத்தன் உயிரை காப்பாற்ற விட நீ அவங்க உடம்புலேயே வாழலாம். சப்போஸ் நீ காப்பாற்றலாட்டி நீ நரகத்தோட மோசமாக இடத்த பார்ப்ப. சரி, உனக்கு டைம் ஆச்சு, எனக்கு டைம் ஆச்சு. உன்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களையும் சமாளிக்கணுமா இல்லையா? உனக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவோம். ஹலோ, ஆமாண்டா, வேறு என்னடா பண்ணுறது? நம்ம காலேஜில் வந்து ட்ரக்ஸ் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதான் போய் ரிப்போர்ட் பண்ணேன். அவனுங்க வேறு என்ன மைண்ட் செட்டில் எடுத்துக்கிட்டானுங்கன்னு தெரில. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு புரியல. சரி இரு, நான் வீட்டுக்கு போய்ட்டு கூப்பிட்றேன். சரிடா, நீ என்னன்னு பாரு, வச்சிட்றேன்.
டேய் யாரா நீங்களாம் என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? ஏதோ மாஸ்கெல்லாம் போட்டு மணி எஸ்தி செட்டப்பா. என்கிட்ட சல்லி பீஸே கிடையாதா, கைத்தா அவுத்துடுங்களா முதோ. என்ன தலை உளறிட்டு இருக்கான்? எங்களை மட்டும் இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கிட்டு நீ மட்டும் நல்லா இருக்கலாம்னு நினைச்சியா? சாவறது தாண்டா. டேய் புர்றா அவனை. ஐயோ எங்கே வந்திருக்கோன்னே தெரியல. என்ன இவன் இங்கே நிற்கிறான், அதுவும் நடு ரோட்டில், எப்படி இங்கே வந்தான்? டேய் அனாசு, டேய் என்னடா ஆச்சு? யாரா அவனை இந்த மாதிரி கட்டி போட்டா? எப்படா இங்கே வந்த? இதாண்டா நடந்துச்சு. டேய் வாடா போ. டேய் சாவி குடுறா. இந்தாடா. டேய் செத்துட்டானா அவன்? முடிச்சாச்சு மச்சி. என்னடா கண்டிப்பா செத்துருவானா? தோ இப்போ செத்துருவான்டா. முடியலையே பா. தம்பி, அப்பாவை நல்லபடியா பார்த்துப்பியாப்பா? ஏன்னா அப்பா அவன் படிப்பு செலவுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கப்பா. நீ தான்ப்பா படிச்சு பெரிய ஆள் ஆகி நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும்ப்பா. அப்பா கடைசி வரைக்கும் உங்கள் அக்கா காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. எங்கே இருக்கேன்? கூட இருந்தவனே துரோகம் பண்ணிட்டான். இது என்னால் ஒத்துக்க முடியாது. யார் இது? யார் உடம்புது? இது ஏன் முகமே இல்லையே. யார்? ஐயோ யார் உடம்புடா இது? எங்கே வந்திருக்கானே தெரிலையே. யார் இந்த பையன்? எப்படி இங்கே வந்தான்? என் பேர் சக்தி. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பையன். நான் தினமும் கூலி வேலை செஞ்சு தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். என் குடும்பத்தில் நானும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான். டேய், என் அப்பா ஒரு குடிகாரன். ஏய் சம்பாதிச்ச துட்ட குர்றா. வாடா இங்கே. எதுக்குப்பா பணம் உனக்கு? இப்போ எதுக்கு பணம்? பாக்கெட்டில் தானடா வச்சுருக்க. நான் என் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் காலேஜ் போய் கிழிக்க வேணாம். துட்ட கொடு. ஏன் அப்படி பண்ணுற? டேய் ஸோ தர கேட்கும் போதே கொடுக்க மாட்டியாடா படுவா. விட்றா. சொன்னா கேட்க மாட்டா? விடுப்பா. சொன்னா கேட்க மாட்டா? சொன்னா கேட்க மாட்டா? ஐயோ அம்மா. ஏய் ஏன் நீ வேற? இவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்கானா? சே, ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா இப்படி தான் அடிப்பாங்களோ? நரக வேதனை அனுபவிச்சிருக்கான். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானா? வண்டி இருக்கு, சாவி எங்க? ஐயோ ஐயோ, இதை குடிச்சு தான் சூசைட் பண்ண வந்திருப்பானோ? நல்ல வேலை பார்த்தேன். அப்பாடா தப்பிச்சோம். நல்ல வேலை இவன் என்ன குடிக்கலை. இவனை நம்ம காப்பாற்றிட்டோம்ல. அப்போ இவன் உடம்பு எனக்கு தான். கிளம்புவோமா? என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட்டா? ட்ரக்கு வந்து மோடிடுச்சாங்க.
பசங்களே இப்படி தான் வண்டியை கொடுத்தா ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ணிட்டு தெரியலான்னு. என்ன போன வாரத்தில் திருப்பி வந்துட்டேன். இதை நீ காப்பாற்ற லட்சணமா? பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு போனேன். காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரக்குக்காரன் தான் என்னை வந்து மோதிட்டான். இன்னும் அவனை எப்படியாவது காப்பாற்றிருப்பேன். அதான் சொன்னேப்பா, நீ எடுக்க முடியாதா இருக்கவங்க எப்படி காப்பாற்றினேன், எப்படி காப்பாற்ற போகிறது இல்லைன்ட்டு. அடுத்த லைஃப் ரெடியா? இருக்குது. யார் இது? யார் உடம்புது? பொண்ணா? எதுக்குடி இப்போ வந்தோடனே இல்லாட்டி வேக வேகமாக எடுத்து வச்சுட்டு இருக்க? நீ வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருமா. எதுக்குடி இப்போ மூளை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? இனி நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும். உனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இனி நீ வீட்டிலே இரு. மச்சான், உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமாடா? என்ன மச்சான்? அவளுக்கு வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாண்டா. ஆமாம், என்ன படித்து கிழிச்சு லாயர்லாம் ஆக போகிறேன்னா கடைசியில் பார்த்தி பெரிய லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டில் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே வேதனையாக இருக்குது. இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். இவ ஏற்கனவே விஷத்தை குடிச்சிட்டாளே. இவன் போன லைஃப்ல உள்ளவனாச்சே, இவனையும் இப்ப நம்ம காப்பாத்தணுமா? டேய் நில்றா. டேய் நில்றா. பொண்ணா பிறக்கிறதுல இவ்வளோ கஷ்டமா? நரக வேதனையாக இருக்குது. ஒவ்வொரு பொண்ணுங்களும் இவ்வளோ தான் கஷ்டப்படுறாங்களா? பொண்ணுங்கன்னு இல்லைப்பா, எல்லா வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். அது நீ வாழ்ற புத்தா இருக்கு. சரி, அவெல்லாம் பேசிட்டு இருக்க அடுத்த லைஃப் போறியா? எங்க கடைசி லைஃப்ங்க அதையும் யார் சொல்லிட்டு போங்க. யார் யார் எங்கே இருக்கணா? எங்கே வந்திருக்குன்னு தெரியல. அண்ணனா? எங்கே உன் தம்பி? வெளில போயிருக்காங்கண்ணே. என்ன அண்ணனும் தம்பியும் சேர்ந்து டேரா போடலான்னு பார்க்குறீங்களா? 2 மாதம் வாடகை எடுத்து வைங்க, இல்லை வீட்டை காலி பண்ணி. வந்தோடனே நான் கட்ட சொல்கிறேண்ணா. ஹலோ, சொல்லுங்கள் சார். விகே ஹாஸ்பிட்டல் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். ஃபாரிஸ் இருக்காங்களா? வெளில போயிருக்காங்க சார். உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஃபாரிஸ்கிட்டே சொல்லலான்னு இருந்தோம். உங்களுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர். வாடகை கட்ட வக்கில்ல, வெளியே போயா. திரும்பி இந்த பக்கம் வந்துடாத. என்ன மன்னிச்சிருங்க சார், நானே போயிடுறேன். அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எனக்கு தெரியவே இல்லையே. எப்படியோ கஷ்டப்பட்டு அண்ணன் அதை விட்டு கொண்டு வந்தாச்சு. அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானு. பரவாயில்லையே, ஒருத்தனாச்சு காப்பாத்திட்டேன். ஆனால் என் அண்ணன் தான் செத்துட்டானே. உன் அண்ணன் செத்தது ஆக்சிடென்ட், அவன் செத்தது இயற்கையாக தான். ஸோ அதனால் நீ காப்பாற்றிட்ட. உன் லைஃப் திரும்ப தான். கணக்கு நல்லா இருக்கல. உனக்கு மொத்தம் 6 சான்ஸ். ஆனால் அந்த 6 சான்ஸில் ஏதாவது ஒரு பிளட் உமன் பட்டாங்க நம்ம லைஃப் தெரியும். எப்படியாவது இந்த புல்லட் என் மேலே பட்டுரும். என் அண்ணனுக்காக திரும்பி போகும்.
நான் உயிரோடு வந்துட்டேனா? அப்போ அண்ணன்? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. இனிமேல் நான் அண்ணனை நல்லபடியாக பார்த்தேன். தம்பி நம்மளை புரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் வரக்கூடிய நாட்களை நல்லபடியாக பார்த்துப்பான். அவ்வளோதாங்க. என்னதான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சூசைட் இஸ் நாட் சொல்யூஷன்.